இது என்னோட ரேண்டமான ஈவினிங் ரொட்டீன். எல்லார் வீட்லயும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ஒரு சேர்ல மட்டும் எப்பயுமே துணி இருக்கும். துவைச்ச துணிய கொண்டு வந்து அந்த சேர்ல தான் டம்ப் பண்ணுவோம். அத எப்ப எடுப்போம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்க, அவங்க உட்காரத்துக்கு சேர் வேணும் அப்படிங்கிறப்ப எடுத்து கொண்டு போய் மறுபடியும் ஒரு ரூம்ல போட்டுருவோம். அதுக்கப்புறம் அது அப்படியே கிடக்கும் ரொம்ப நாளைக்கு. எங்க வீட்ல இது நெறைய தடவ நடந்திருக்குங்க. அதனால நாங்க இப்ப என்ன பண்றதுன்னா, யார் கண்ல அந்த துணி தென்படுதோ, அவங்க வந்து அந்த துணிய வந்து மடிச்சு வச்சிரணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, துணி மடிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தெரப்பி ஃபார் மீ. அத நீட்டா மடிச்சு கொண்டு போய் அழகா கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். கொஞ்ச நாளா எனக்கும் எங்க அக்காவுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிடுச்சு. பிகாஸ் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்களோட வேலையெல்லாம் நாங்க தானே செய்யணும். சமைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறது, வீடு சுத்தம் பண்றது எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. நாங்க சும்மா எடுபடி வேலை பண்ணுவோம். ஆனா இப்போ எல்லாமே நாங்க தாங்க பண்ணணும். நவ் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட் அம்மாக்கள் வீட்ல இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் இன்னைக்கு காலையில சமைச்சு எடுத்துட்டு வந்தேன், ஏன்னா எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அந்த விஷயத்த அப்ப கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல. அவங்க சொன்னதை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஹவு மச் பிளஸ்ட் ஐ எம் அப்படின்னு தோணுது. ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும்னு இருக்கும் போல. எனக்கு என்னன்னா, அவங்க வந்ததுக்கு அப்புறமும் இதே பொறுப்போட இருப்போமான்னு கேட்டா மை ஆன்சர் இஸ் நோ. இதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருக்கும் போதும் அந்த வேலைகள் எல்லாம் நானும் அவங்க கூட ஷேர் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். எல்லாத்தையும் ஒருத்தர் கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் பல கைகள் இணைந்தால் அந்த விஷயம் எவ்வளோ ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வேலையை அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும்னு இல்லாம எல்லாரும் அதை ஷேர் பண்ணி செஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் வெளியெல்லாம் போகும்போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணமாச்சம் வரும். ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்லதை சிந்திக்கலாம், அட்வைஸ் வைக்கலாம். நன்றி, டடா, லவ் யூ ஆல்.